அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த உச்ச குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உச்ச குரு அதாவது குருவானவர் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. இந்த மிதுன ராசி தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இப்போ இருக்கிற குருவானவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி மே மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து விட்டார். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி விடியற் காலையில் ஒரு 2-2:30 மணிக்கே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு மாறிடுவார். கடகத்தில் காலடி எடுத்து வச்சிருவார். ஆக்சுவலாக 1ஆம் தேதி நைட்டு 2ஆம் தேதி காலையில் அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமை நைட்டு அப்படின்ற கணக்கு வரும். ஜோதிட விதிப்படி திங்கட்கிழமை நைட்டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துல கடகத்தில் போய் உச்சமடைவார். இந்த கடகத்தில் குருவானவர் உச்சமடையும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குருவானவர் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல வரும்போது நன்மைகளை செய்வார். மற்ற இடத்துல வரும்போது பெரிய நன்மைகள் இருக்காது. அதாவது வேழ நோக்கம்னு சொல்லப்படக்கூடிய குரு பலன்னு சொல்லப்படக்கூடிய இடம் 2, 5, 7, 9, 11 அதாவது தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துலையும் கலந்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்தையும் அதுக்கடுத்து பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இந்த இடத்துலலாம் குரு வரும்போது தான் குரு பலன் உண்டு, வேழ நோக்கம் உண்டு. இது அந்த டைமில் மட்டும்தான் குருவானவர் நல்லது பண்ணுவார். மற்ற டைமில் பெரிய நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. அதில் பொய் கிடையாது, உண்மை தான். அதே மாதிரி அஷ்டம குரு அப்படின்றவர் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வேலையிலையோ தொழிலையோ பார்த்திங்கன்னா ஒரு சில தடைகளுக்கு பிறகு நன்மைகளை செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுவும் உண்மை தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரே விதி 12 ராசிக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கேன், பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதாவது சரராசி 4 ராசி, ஸ்திர ராசி 4 ராசி, உபயராசி 4 ராசி இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதில் சரஸ்திரத்துக்கு இந்த 8ஆம் இடத்து குரு அப்படின்றது கொஞ்சம் மாட்ரேட்டான நன்மைகளை தான் செய்யும், பெருசாக நன்மை செய்யாது அப்படின்றது ஒரு உண்மை. ஓகேங்களா? ஆனால் இப்போ உபயராசிகளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரி பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுலேயும் முக்கியமாக தனுசு மீனத்துக்கு 8, 12 வரக்கூடிய குருவானவர் நன்மைகளை செய்தே தீர்வார். அதாவது இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு உச்சமடைவார். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குருவானவர் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்படின்றது ஒன்று. இப்போ மீன ராசிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு திக்பலத்துக்கு அருகில் வருவார். அதாவது அவருடைய நெருங்கிய வீடு, அவரோட சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பார் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 8, 12 இருக்கக்கூடிய குரு எப்பயுமே வலுவடைவாங்க. இதே மற்ற ராசிக்கு அந்த மாதிரிலாம் வலுவடைய மாட்டாங்க. இப்போ விருச்சிக ராசிக்கு குரு நல்லவர். ஓகேங்களா? இவர் 8ஆம் இடத்துக்கு போனால் வலுவடைய மாட்டார். ஆனால் ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்துல வலுவடைவார். ஆனால் அவர் நல்லவர் கிடையாது ரிஷப ராசிக்கு. ஓகேங்களா? எதிர்த்தன்மை உடையவர். ஸோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னும்போது தனுசு ராசிக்கு நல்லவராகவும் ஆகி அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது குருவானவர் வலுவடைகிறார் அப்படின்றதும் உங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப, அதாவது உடல் நல்ல வளம் பெறும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் நடக்கும். அதாவது முக்கியமாக உங்களுடைய சிந்தனை அப்படின்றது தெளிவு பெறும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்களே செய்து கொள்ள முடியும். அந்த உலக மாயை அப்படின்றதுல விலகி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அந்த ஒரு வருட காலகட்டம் தேவையில்லாத செய்ய மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடுங்குறது பூனாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் காரணம் அந்த லக்னாதிபதியோ இல்லை ராசி அதிபதியோ, எல்லாரையும் நான் சொல்லலை,
அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து யாருக்கெல்லாம் லக்னாதிபதி வீக்காக இருந்ததோ, ராசி அதிபதி குருவானவர் வீக்காக இருந்ததோ, அவங்க வந்து புனர்வது மூணாமே தேவையில்லாத தானியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இந்த டைமில் வந்து அவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் இந்த குரு பயிற்சியோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இப்போ 8ஆம் இடத்துல போய் குரு உச்சமடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ராசி வலுவடையுது. ராசி அதிபதி ராசிநாதனாகிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்படின்றது நீங்களே உச்சமடைகிறதுக்கான ஒரு விஷயம். அதாவது நீங்களே வந்து பலம் பெறப் போகிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய சிந்தனைகளில் மிகப்பெரிய தெளிவு அப்படின்றது உருவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது 2 முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். நான் வந்து இதுதான் பண்ண போகிறேன் இப்போது அப்படின்ட்டு. இது நாள் வரைக்கும் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இல்லை வேறு என்ன தான் பண்ணுறது வாழ்க்கையில், என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இதாக மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் வந்து மனசை ஓட விட்டுட்ருப்பீங்க. புலம்பிக்கிட்டோ, இல்லை இன்னொருத்தர் ஊரு கதைங்களை பேசிக்கிட்டோ, இல்லை தேவையில்லாதவங்களை, அதாவது யாராவது பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணால் கூட அதையே உட்காந்து திட்டிக்கிட்டே இருந்தால், ஒரு வாட்டி திட்டிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஆனால் அப்படி இருக்க ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கிறதோ, இந்த மாதிரிலாம் வந்து அந்த குரு வீக்கானால் தான் நடக்கும். இப்போ குரு உச்சமடையும் போது என்ன ஆகும்? சரி அப்படி ஆயிடுச்சா, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆவீங்க. இது ஒரு முக்கியமான, அதாவது உங்களுக்குள்ளேருந்து மாற்றம் ஏற்படும். அதாவது நீங்கள் போகிறீங்க, லாட்ரி சீட்டு வாங்குறீங்க, லாட்ரி அடிக்கும், இப்படிலாம் நான் சொல்லலை. ஓகேங்களா? மாற்றம் அப்படின்றது வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் எதிர்பார்த்து இருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேருந்து மாற்றம் நடக்கும். டே 1 வந்து உங்களுக்குள்ளேருந்தே நடக்கும். நீங்கள் தான் மாறுவீங்க. நீங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதாவது லக்னாதிபதி யாருக்கு வலுவாக இருக்கோ அவங்க வந்து அவன் இலக்கு அடையிற வரைக்கும் யார் என்ன சொல்கிறாங்கன்றதே காதில் விழாது. அதுதான் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறோம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ராசிநாதன் வலுவாகும் போது உங்களுடைய இலக்கு அப்படின்றத கிளியர் கட்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போவீங்க. அது ஒரு வேலையாகட்டும் சரி, தொழிலாகட்டும் சரி, அதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குருவானவர், அதாவது புண்ணியங்களின் குவியல் வந்து குரு. ஓகேங்களா? அவர் குரு வந்து உச்சமடையும் போது தமிழ்நாட்டுக்கே நல்லது, உலகத்துக்கே நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து கும்பத்துலேயோ, ராகு கும்பத்துலேயோ இந்த மாதிரிலாம் உட்காரும்போது பெரிய பெரிய போர்கள், இந்த மாதிரி உலகமே வந்து ஒரு தலைகீழாக போகிறது, அசம்பாவிதங்கள், டிசாஸ்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் எப்படி உண்மையோ, எப்படி ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கோ அந்த மாதிரி வந்து அதை பற்றிலாம் வீடியோ போடணுன்னு நினச்சேன். இப்போ கடைசியில் போட முடியல. சரி இருக்கட்டும். இப்போ குருவானவர் எப்படி உச்சமடையும், கடகத்தில் போய் எப்படி உச்சமடைகிறாரு அப்படின்போது அப்படியே வந்து பாசிட்டிவாக நடக்கும் ஃபுல்லாக. அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழும். அந்தளவுக்கு வந்து குருவோட உச்சம் அப்படின்றது நடக்கும். அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு மற்றவங்களுக்கே நடக்கும். அப்படின்னும்போது எல்லா ராசிக்குமே அது நடக்கும். ஓரளவுக்கு அவங்கவுங்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ ராசிநாதனே உங்களுக்கு குரு, அதுவும் தனுசு ராசி வந்து மூலத்திரிகோண ராசி, காலபுருஷ தத்துவத்தைப்படி 9ஆம் இடத்தோட ராசி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? உங்களுக்கு இல்லைன்னா இந்த குரு பேச்சு வேறு யாருக்கு? ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கவலை வேண்டாம். திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் மூவ் ஆவீங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வந்து இந்த குழந்தை பாக்கியமே இல்லை, என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இந்த டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை இறைவா நீ தான் என்னை காப்பாற்றுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் சரணாகதியில் நின்னாலும் சரி, ஓகேங்களா? 2மே வேலை செய்யும். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, உடம்புல ஒரு வியாதியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது சரியாகலை அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா வந்து ராசிநாதன் உச்சமடையும் போது உங்களுடைய உடல் பிணிகள் எல்லாமே அதுக்கான மருந்து கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து மருத்துவரை அணுகி அந்த கரெக்டான மெடிசன் எடுத்து அது சரியாயிடும். ஓகேங்களா? எப்படி இவ்வளோ நாள் சரியாக வந்ததுன்னு தெரில, இப்போ எப்படி சரியாச்சுன்னு தெரில, நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் நிறைய வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் வாங்குகிற விஷயங்கள், சிட்டிசன்ஷிப் வாங்குகிற விஷயங்கள், அங்கேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, அங்கே மட்டும் கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டாகும். கடல் கடந்து போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து வாழ்க்கையில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா
கடல் கடந்து போயிட்டு கப்பலில் வந்து ஷெஃப்பாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல டைம் இந்த டைம். ஏன்னா அந்த கடகம் அப்படின்றதும் சரி, சந்திரனோட வீடு, சந்திரன் தான் சாப்பாட்டுக்கான விஷயங்கள், சுக்கிரனும் தான். இருந்தாலும் சந்திரன் வந்து இல்லாமல் ஒன்றும் நடக்காது சாப்பாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த வேலை செய்கிறவங்கலாம் வந்து ரொம்ப நல்லதை செய்யக்கூடிய ஒரு குரு பயிற்சி இது. அதே மாதிரி பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பணம் வரும், சுப செலவுகளாக உங்களுக்கு விடியும். ஒரு பக்கம் பணம் வரும், அந்த பணத்தை வந்து நீங்கள் சுபமாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும். திருமணம், கல்வி விஷயங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தை கொடுத்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் சனி போய் உட்காந்து கெடுதலை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவானும் வந்து அவருடைய கெடுதல்களை இப்போ குறைத்து கொள்வார். ஏன்னா உச்சகுரு அவரை பார்க்குறாரு அப்படின்போது நிச்சயமாக ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு. ஸோ யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த அஷ்டம குருவினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.